எம்மாடி தங்கம், ஆட்டோலயேமா வந்த? இல்லம்மா, உங்க மருமகன் ஏசி கார் புக் பண்ணி கொடுத்தாங்க, அதுலதான் நான் வந்தேன். மாப்பிள்ளை வீட்டுல எப்படி உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாவளா? எனக்கு என்னமா குறை, ரசாத்தி மாதிரி நான் இருக்கேன். என் மாமியார் என்ன ஒரு வேலையும் செய்ய விடுதில்ல. எல்லா வேலையும் அவதான் செய்வா. நேரத்துக்கு நேரம் ஜூஸ் கீஸ்ன்னு ஒன்னொன்னா போட்டு போட்டு தருவானா. நல்லா சாப்பிட்டு எடுத்து நிம்மதியா இருக்கேம்மா. பொறவு பணத்துக்கு ஒரு குறை இல்லம்மா. அப்போ உன் மாமியா வீட்டுல உன்ன தங்க தாம்பளத்துல வச்சு தாங்குதாவோன்னு சொல்லு. பரவாயில்லையே, ராதிகா வீட்டுல நல்லா பாத்துக்கிட்டு போல இருக்கு அவங்க மாமியாரும் அவங்க வீட்டுக்காரரும். அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுல என் மாமியார் என்ன போட்டு கஷ்டப்படுத்துதா, ஆனா அவங்க மாமியார் அப்படி இல்ல. மாமியார்னா அப்படித்தான் இருக்கணும். இந்த பத்தியம்மா, என் கையில கிடக்க தங்க வளையல நேத்துதான் என் வீட்டுக்காரர் புதுசா வாங்கி கொடுத்தாரு. பாய மூடு. ஏமா இந்த பாரு மக்களே, இதெல்லாம் உங்க அண்ணிக்காரி காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, பொறாம பிடிச்சுவா, பொறாமப்படுவா. எப்படி எல்லாம் அந்த மாதிரி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுதாங்க. ஏத்தே, கையில என்ன மருமூல, புது சேலையெல்லாம் இருக்கு உனக்கா? உங்களுக்கு தான் தே. நியூ இயர் அன்னைக்கு கட்டிடலாம்ல. ஏத்தே, இப்பமே கட்டி பாருங்களா, நல்லா இருக்கா என்னன்னு பாத்துடலாம்ல. சரி மருமூல. எங்க அத்தைக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ. சூப்பரா இருக்குதே இந்த கலர் உங்களுக்கு. மர்மோளா, இது நல்லா இருக்கு. ஆனா இதே மாதிரி சிவப்பு கலர்ல எடுத்திருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியுங்களா மர்மோளா? தெரியும் தே, தெரிஞ்சுதான் நான் எடுக்கல. ஏன் மர்மோளா, தெரிஞ்ச பிறவும் ஏன் இப்படி சிவப்பு கலர் எடுக்காம வந்திருக்க? ஏன்னா சிவப்பு கலர் சேலையை கட்டிட்டு தெருவில் அங்கே இங்கே போவீங்க. என் மருமோ எடுத்தந்தான்னு. நம்ம தெருவுல ஏற்கனவே நிறைய மாடு வேற இருக்கு. மாட்டுக்கு சிவப்பு கலர்னா பிடிக்காது. மாடு பார்த்து டக்குன்னு கொம்புல குத்தி தூக்கிட்டுனா நான் என்னத்தை செய்வேன்? போற எல்லாரும் சொல்லுவாவோ, மாமியார பழி வாங்குறதுக்குனே சிவப்பு கலர் சேலை எடுத்து கொடுத்துருக்கான்னு. எனக்கு இதெல்லாம் தேவையத்தே. எனக்கு இருக்கதோ ஒரே மாமியாரு. உங்களையும் மாடு முட்டி படுக்க வச்சிருந்தா நான் யாருக்கிட்ட போய் சண்டை போடுவேன்? யாருக்கிட்ட போய் சண்டை போடுவேன்? சொல்லுங்க தே, சொல்லுங்க. நாத்து, அடுத்த வாரம் உனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதனால உனக்கு ஒரு டாப்ஸ் எடுத்தேன் 500 ரூபாய்க்கு. பிரிச்சு பாருமாக்கா, நல்லா இருக்கான்னு உங்க அண்ணிக்காரி ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கல. பெரிய 500 ரூபாய்க்கு டாப்ஸ் எடுத்துட்டு வந்துட்டா. 500 ரூபாய்க்கு இதே இது அண்ணன் எடுத்து கொடுத்திருந்தா 2000 3000 எடுத்து தந்திருப்பான். உனக்கு என்ன நடந்துன்னு தெரியுமாட்டி? சின்னம்மா, எங்க கிளம்பி நிக்க? வேற ஒண்ணு இல்லங்க, நம்ம நாத்துக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது பாத்தீங்களா, ஒரு துணி எடுக்க போலான்னு நினைச்சேன். சரி போமாங்க. சின்னம்மா, என்ன பேசுத? போன வருஷம் வரைக்கும் நம்ம தானே எடுத்து கொடுத்தோம். இந்த வருஷம் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு. இனி அவன் மாப்பிள்ளை எடுத்து கொடுப்பாரு. அதுவும் இல்லாம என் கையில இன்னைக்கு துட்டு வேற இல்ல பத்துக்க. சரி பரவாயில்லங்க, என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கு. நான் அதுல ஒரு டாப்ஸ் எடுத்து கொடுக்கேன். அப்படியாம நடந்துச்சு? ஆமா பின்ன, உங்க அண்ணன் இப்படி சொன்னா உடனே உங்க அண்ணி மனசு கேட்காம அந்த கையில வச்சிருந்த 500 ரூபாயும் துட்டையும் கொண்டு போய் ஒரு டாப்ஸ் எடுத்து வந்திருக்கல. அப்ப அத நினைச்சு நீ சந்தோஷப்படு. ஓய பெருசா நினைக்காத டி, அவ மனசு பெருசா நினை. உங்க அண்ணன் கூட பிறந்தவன், ஆனா அவ அடுத்த வீட்ல இருந்து வந்தவதான். நமக்கு செய்யணும்னு அவளுக்கு அவசியம் ஒண்ணு கிடையாது. அவ உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இதெல்லாம் எடுத்து வந்திருப்பா. அன்புதான் பெருசு தவிர துட்டு பெருசு இல்ல. என்ன மன்னிச்சிருமா, இப்ப நான் அண்ணியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னக்கா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஏட்டி, இந்த ஒரு 5000 ரூபாய் இருக்கு மாட்டி? என்கிட்ட இல்லையேக்கோ. யான் திடீர்னு என்ன அவசரம்? உனக்கு என்ன செலவுக்கா? எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாட்டி ஆஸ்பத்திரியில இருக்கு. போகும்போது வீசின கையும் வெறுங்கையுமா போக முடியுமா? அதான் பாக்க போகும்போது கொஞ்சம் ரூபாய கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லாட்டி பாவம் அவன். இப்ப யாருக்கிட்ட கேட்டாலும் கடன் தர மாட்டாவுல. மாச கடைசியா வேற ஆயிட்டா. அண்ணன் கேட்க வேண்டியதானே? நம்ம அவர்கிட்ட எப்படி உரிமையோட போய் எங்க அண்ணனுக்கு ரூபா கொடுக்கணும்னு சொல்லி கேட்க முடியும்? என்னது சொல்லுது நீ? எந்த காலத்துல இருக்க? 3 நேரம் நீ சோறு வாங்கி வைக்க இல்லையா? அப்போ அண்ணே நீ கஷ்டப்பட்டு செய்து வைக்க, அதனால வேண்டாம் சொல்லி அவர் திங்காம போறாரா? அது வேணும் இது வேணும் கேட்டு எடுத்து 3 நேரம் நல்லா சாப்பிடுவார. பொறவனுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு எப்படி வாங்கிட்ட அந்த சாப்பாடை செய்ய இந்த சாப்பாடை செய்யும் உரிமை இருக்கோ, அதே மாதிரி ஒரு அவசரத்துக்கு தேவைக்கு உங்க வீட்டுக்காரர்கிட்ட உனக்கு வாங்குறதுக்கு உரிமை இருக்குக்கோ. நீ ஒன்னும் வெட்டி செலவுக்கு கேட்கல. ஆமாட்டி, எங்க அண்ணன் ஆஸ்பத்திரியில இருக்குல்ல, அதுக்கு தானே நான் கேட்டேன். புஷ்பா, நீங்க பேசத கேட்டேன். புஷ்பா, சின்ன பொண்ணு சொன்னதெல்லாம் சரிதான். அடுத்த மாசத்துல இருந்து உன் கையில 3000 தந்துருதே. நீ உன் தேவைக்கு எதுக்குனாலும் எடுத்து செலவு பண்ணிக்கோ. புஷ்பாக்கோ, இதே மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன பொண்ணு, 5-6 பாத்திரம் தானே கிடக்கு, நான் கழுவிக்கிடுதே மீதிய. நீ போய் அடுப்பு வேலையை பாரு போ. ஓஹோ, எங்க அங்க இருந்து உங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஆசைப்படுறாங்க என்ன? அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சின்ன பொண்ணு போ. சின்ன பொண்ணு, எங்கம்மா போற? நீ வாஷிங் மிஷின்ல போட போறேங்க. கொண்ட நான் வாஷிங் மிஷின்ல போடுதேன். நீ வேற வேலை இருந்தா போய் பாரு போ. ஓஹோ, எங்க அத்தை அங்க இருந்து கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்ல போறாங்க. கொண்ட சின்ன பொண்ணு, அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஓஹோ நானா, அப்படி போகுதா கதை? இருக்கட்டு. சின்னதர இல்ல, என்னல நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் பொண்டாட்டிக்கு ஓடி ஓடி வேலை பார்த்துட்டே தெரியுதா? உனக்கு வேலைக்கு போகணும்னு நினைப்பு இருக்கா இல்லையா? ஆமா, திடீர்னு இப்படி பேசுத. கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏமா, சின்ன பொண்ணுக்கு நான் வீட்டு வேலையில ஹெல்ப் பண்ணாம வேற யாருமா ஹெல்ப் பண்ணுவா? நம்ம வீட்டுல இருக்கதே 3 பேரு. உனக்கும் வயசாயிட்டு, அதுவும் இல்லாம 2 கை சேர்ந்து தட்டினாதாமா ஓசை கூட வரும். வீட்டு வேலையில கூட மாட ஒத்தாசை பண்ணனா அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்லாமா. இனிமே இப்படி பேசாதமா. இதே மாதிரி ஒவ்வொரு ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏமா, ராசா, நல்ல அளவுல இருக்க மோதிரம் யாருக்கு? உன் தங்கச்சிக்கா? இல்லம்மா, என் பொண்டாட்டிக்கு. நல்லா இருக்காமா? இருக்கு, நல்லா இருக்கு. அது இருக்கட்டும் அக்கா, ஒரு மோதிரம் தான் வாங்கிட்டு வந்தியோ? ஆமாமா,
ஒரு மோதிரம் தான் வாங்கினேன். ஏன் என்னல கல்யாணம் முடிஞ்சன அப்படியே தலையில மாறிட்ட உன் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டு அப்படியே என்னம்மா இப்படி பேசுத? பரவாயில்ல, எது வாங்குனாலும் முதல்ல உன் தங்கச்சிக்கு தான் வாங்குவ. இப்போ சரி உன் பொண்டாட்டி வந்துட்டா, அவளுக்கு வாங்கி கொடுத்தன அதே மாதிரி உன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கணும்ல. அது என்ன உன் பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல? நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? ஆமாட்டி, உனக்காண்டி தானே பேசிட்டு இருக்கேன். நேத்து என் புருஷன் எனக்கு ஒரு சேலை, என் நாத்தனாருக்கு ஒரு சேலை எடுத்து தரேன்னு வந்து சொன்னேன். அந்த நீ என்ன சொன்ன? என்னடி உனக்கு மட்டும் எடுத்து கொடுத்தா காணாதக்கும், அவர் தொங்கச்சிக்காரிக்கு இன்னமா சேலை எடுத்து கொடுத்துட்டு நடக்காரு மனுஷன் அவரு. அப்படி என்ன நார கிழிச்ச அவரை. அப்போ எனக்கு ஒரு நியாயம், அன்னைக்கு ஒரு நியாயம் மாமா. இன்னும் மன்னிச்சிருமாக்கா, புத்தி இல்லாம பேசிவிட்டேன். அண்ணியை கூப்பிட்டு கொடுனே. சின்ன பொண்ணு உனக்காண்டிதான் மோதிரம் வாங்கிட்டு இருந்தேன், வாங்கிக்க. ஐயா என்கிட்ட மோதிரம் இருக்குங்க, புறவிருக்கு உங்க தங்கச்சிட்ட கொடுங்க. பாத்தியம்மா அண்ணியோட நல்ல குணத்தை, இப்போ அது புரிஞ்சு நடந்துக்கா. மர்மோள வர வர நீ பண்ணுத காரியம் ஒண்ணுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. யாந்தே எத்தையும் சொல்லி நீ என்ன மைக்கி வச்சிருக்கியா? இனிமே அதுக்கெல்லாம் நான் அடப்பட மாட்டேன். யாந்தே திடீர்னு இப்படி எல்லாம் பேசுதிய? திடீர்னு பேசல, ஒண்ணும் பேசல. வர வர என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்க. உனக்கு மாமியாருங்கிற பையன் சுத்தமா போயிட்டு. அப்படியெல்லாம் இல்லத்தே. என்ன பத்தி ஊரெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்க? என்னத்தை சொன்னேன் உங்களை பத்தி? என் மாமியார் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, எனக்கு எல்லாமே அவங்கதான் அப்படின்னு தான் நான் சொல்லி வச்சிருக்கேன். இப்படியே உன்னை விட்டா நீ சரி வந்துக்கிட மாட்ட. தனியா பேசணும் கொஞ்சம். உங்க பேச்ச நான் என்னைக்குதே தட்டியிருக்கேன். தனியா பேசுங்க வாங்க. ஏத்தே தனியா பேசணும்னு சொன்னீங்களா, பேசுங்க தே. சின்ன பொண்ணு என்ன வெளியில வாசல்ல நின்னுட்டு இருக்க? எங்க அம்மா எங்க? சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள இருந்து கதவு தட்டுற சத்தம் கேக்கு. எங்க சும்மா இருங்க, உங்க அம்மா தான் உள்ள கிடந்து கதவு டொங்கு டொங்குன்னு தட்டிட்டு இருக்காவோ. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் வேண்டாத வேலை. ஏ பாவி மக்கா, என்ன உள்ள போட்டு கதவு பூட்டிட்டாளே. ஏன் மர்மோள எதுக்கு என்ன உள்ள போட்டு பூட்டின? இதே நீங்க தானே சொன்னீங்க தனியா பேசணும்னு, அதனாலதான் உங்களை உள்ள போட்டு தனியா பேசுங்கன்னு வெளியே போயிட்டேன். நான் கதவு பூட்டிட்டு. மர்மோள கூப்பிட்டீங்களா தே? ஆமா புது மர்மோள, உனக்கு எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்காமா? பட்டு சூப்பரா இருக்கு தே கலரு. மர்மோள இது உனக்கு தான், எடுத்துக்க. எதுக்கு தே இதெல்லாம் எடுக்கீங்க? எனக்கு வேண்டாம் தே. மர்மோள நான் எடுக்கல, என் மோவா பாசத்தோட அன்னைக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தா, கொடுத்துட்டு போவதுக்கு மறந்துட்டா பாத்துக்க. நான் மர்மோள உனக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லி விட்டாங்க நாத்தனார்னாலே பொல்லத்தவா பேய் பூத மாதிரி இருப்பா அப்படின்னு. ஆனா ஏன் நாத்தனார் எவ்வளவு நல்லவளா இருக்கா. ஏடி என் மக்கா சொல்லுமா. அக்கா உங்க அண்ணி நல்ல குணமா இருக்காட்டி, லேச மஞ்ச கலர்ல நல்ல ப்ளூ கலர் பார்டர் போட்டு ஒரு பட்டு உனக்கு எடுத்து வச்சிருக்கா பாத்துக்கா. என்கிட்ட கொண்டு தந்து எதையே நான் கொடுக்க மறந்துட்டேன், நாத்துக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா பாத்துக்கா. நானும் புது அண்ணி எப்படி இருப்பாங்களோ நினைச்சேன். ரொம்ப ரொம்ப நல்ல அண்ணியா இருக்காங்களே. செல்ல தாயி என்ன இப்படி சொல்லுத? நீ தானே ரெண்டு பட்டையும் உனக்குன்னு எடுத்த. என் மோவளுக்கும் புது மருமகளுக்கும் இடையில ஒரு அன்பு உருவாக்கணும்லக்கா. முதல் கோணல் முற்றும் கோணல்பாங்க. முதல்ல சண்டை வந்துட்டு வச்சுக்கேன், அது கடைசி வரைக்கும் சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும். அதனாலதான் நான் ரெண்டு பட்டை எடுத்து ஆளுக்கு ஒரு பட்டை, அவ எடுத்து கொடுத்தான் இவட்டையும், இவ எடுத்து கொடுத்தான் அவட்டையும் சொல்லி ஒரு அன்பை உருவாக்கி வச்சிருக்கேன்க்கா. செல்ல தாயி நீதான் உண்மையிலே ஒரு நல்ல மாமியாரு. பக்கத்து விட்டு பச்சை கிளிக்கு மரமுவா ஒரு அண்ட பாத்திரத்தை ஒரு நிமிஷத்துல கழுவி போட்டுருதா. இங்க ஒரு ஆளு 4 பாத்திரத்தை வச்சுக்கிட்டு 4 மணி நேரமா உருண்டுகிட்டே இருக்கு. இந்தாங்க தே நீங்க கேட்ட காஃபி. தெக்கு விட்டு சொர்ணத்துக்கு மரமுவா சொக்க தங்கம் சொல்லறீங்க மாதிரி கால்ல கையில கழுத்துல காதுலன்னு அம்புட்டு நகைய போட்டுட்டு வந்திருக்கா தாய் வீட்டுல இருந்து. இங்க என்னன்னா 5 பவுன் 5 பவுன் வந்துச்சு அந்திருக்கு. என்ன தெக்கு வீட்டுல ஒரே சத்தமா கிடக்கு? மர்மோள தெக்கு விட்டு சொர்ணத்து வீட்டுல ஏதோ சத்தமா கேட்க, என்ன விஷயம்? ஏத்தே உங்க ஃப்ரெண்டு தெக்கு விட்டு சொர்ணக்கா மர்மவா, அதான் சொக்க தங்கம் சொல்லரின்னு சொன்னேல்ல அவா. ஆமா மர்மோள, அவளுக்கு என்ன? ஏத்தே உங்கள மாதிரியே அது சொர்ணக்கா மர்மோளை பத்தி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தாலாம். பொறுத்து பார்த்த மர்மவா குத்து விட்டாலாம் வாயில, பல்லெல்லாம் உளுந்துட்டான். இப்ப கடைசியில ஆஸ்திரி கொண்டு போதுக்கு நிக்காவோ. ஏத்தே ஒரு பல்லு இல்லையா, இனி பல்லுக்கு மேல நாக்க போட்டு எப்படி பேசுவோம் அந்த மாமியா? சின்ன பொண்ணு நம்ம இடம் வாங்க போறோம்ல, அத நம்ம 2 பேர் பேர்லயும் வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். வேண்டங்க, எதுக்கு அதெல்லாம்? எனக்கு அதுல எல்லாம் ஆசை கிடையாது. இந்த காலத்திலயும் நீ இப்படி இருக்கிய, எல்லாரும் என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுவோம். ஏங்க உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏசுவாங்களே. அதெல்லாம் எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன் சின்ன பொண்ணு. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிட்டேன். ஏம்மா நான் இடம் வாங்க போறோம்ல, என் பேர்லயும் என் பொண்டாட்டி பேர்லயும் வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். என்னல புதுசா இருக்கு? உன் பேர்லயும் உன் பொண்டாட்டி பேர்லயுமா? உன் பொண்டாட்டி அவ பேர்ல முடிக்கணும்னு சண்டை போட்டுட்டு இருந்தாலோ? டேய் இடத்த வாங்க தரந்தா உன் பேர்ல வாங்கு, இல்லனா நீ வாங்கவே வேண்டாம். என்னம்மா நீ இப்படி பேசுத? அவன் எனக்கு முன்னால எந்திரிச்சு காஃபியை போட்டு டிஃபனை பண்ணி சாப்பாடு கட்டி அனுப்பலனா நான் இப்படி வேலை பார்த்துட்டு நிம்மதியா வர முடியுமாமா? இல்லனாலுமே அவ என்னைக்கு என்ன கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையில இருந்து அவளுக்கு எல்லா விதத்திலும் சரிசமமான உரிமை உண்டு. அவ இல்லாம நான் இப்படி வசந்து வந்திருக்க முடியாது. இதே இது உன் மகளா இருந்தா இப்படி பேசுவியாமா? சின்ன பொண்ணு கவலைப்படாத, அழாத. நான் எப்பவுமே நியாயமா தான் நடப்பேன், உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் வசந்திக்கு காலையில ஆள் அசந்தாப்புல இருக்கிய? வாங்கம்மா 2 எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் தே. மர்மோள கடைக்கு போறேன், உனக்கு எதுவும் வாங்கணுமா? தே ஒரு ஷாம்பு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வாங்கலாம். சரி மர்மோள.
நீ கொடுத்து வச்சவம்மா உனக்கு கிடைச்ச மாமியார் எப்படி நேரத்துக்கு ஜூஸ போட்டு குடுத்துட்டு கடைக்கு போகும்போது என்ன வேணும்னு கேட்டுட்டு போறா பத்தியா? என் மாமியார் மாதிரியா இருக்கணும். நேத்து அது காப்பி குடிச்ச கப்ப கழுவி விக்க சொன்னேன். அதுக்கு என் மாப்பிள்ளைட்ட சொல்லி என்ன அடி தெரியுமா எனக்கு வாங்கி தந்துட்டு. ஏக்கோ இப்ப என்ன எடுத்துக்கோங்க, எங்க வீட்டுல எல்லா வேலையும் சகலமும் என் மாமியார் தான் பாக்கும். என்ன ஒரு வேலை வாங்காது. சின்ன பொண்ணு அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லலாம். சொல்லுதேங்கோ, நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும். காய்கறி வாங்குறதுக்கு கட்டப்பைய எடுக்க மறந்து வந்துட்டேனே. ஏக்கோ நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா காக்கா என்ன கழுத கால கூட பிடிக்க தயங்க கூடாது. என் மாமியார காலையில இருந்து எத்தேன்னு ஒரு 100 எத்தை போட்டு ஐஸ தலையில வச்ச மாதிரி அப்படி குளிர வச்சு தாத்துருவேன் கீழே. சும்மா இருங்கக்கோ, மீதி கதையே சொல்லாண்டமா. நான் வைக்க ஐஸ்ல எங்க அத்தை அவ்வளவு வேலையை மாடு கணக்கு இழுத்து போட்டுட்டு செய்யும்.